எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு போவீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். அது என்ன கேள்வினா, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்துச்சு. அதனால் நான் அதை கேட்குறேன். அதாவது நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறோன்னா, அந்த சர்ச்சில் நிறையா கர்த்தருக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குப்பை எடுத்து போட்டாலும் கூட அதை நான் கர்த்தருக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயத்தை நான் கேட்க உங்கள்கிட்ட விரும்புகிறேன். அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலிருந்து நான் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னங்காட்டி நான் வெளியே வந்தேன். அது என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் காடு சர்ச்சுக்கு அழைக்கிறாரு, இயேசு கூட அழைக்கிறாருன்னு சொல்லி தான் டிஜே ஐயா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்போது எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆத்துமாக்களை வர வைப்பாங்க, அவங்கள கேர் பண்ணுவாங்க, அவங்கள கர்த்தருக்குள்ளே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானுங்கிற வார்த்தையின்படி அவங்கள கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துவாங்க. இப்படிப்பட்டதான விஷயங்களை நீங்கள் ஆண்டவருக்காக சபையில் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த விஷயங்களை பண்ணாமல் நான் ஆஃபரிங் கொடுக்குறேன், நான் சர்ச்சில் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்தையுமே நான் காடுக்காக பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஆக்டிவிட்டீஸில் நான் காடுக்காக பண்ணிகிட்ருக்கேங்கிறத பண்ணிகிட்ருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அழைக்கப்பட்டவங்களா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருக்கிறப்ப தான் எல்லா ஆத்துமாக்களை நம்ம கேர் பண்ண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.